விஸ்வாசம் படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு வரப்போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான ஷூட்டிங் இந்த மாசம் இறுதியில் ஆரம்பிக்க போறாங்களாம். அதுக்கான வேலைகள்லாம் பயங்கர தீவிரமா நடந்துட்டு இருக்குது. யார் யாரை எந்தெந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கலாம், எந்தெந்த லொகேஷன்ல ஷூட்டிங் எடுக்கலாம், சுருக்கமா சொல்லணும்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் முழு வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பா இந்த மாசம் இறுதியில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்களாம். இந்த நேரத்தில் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமா வராத ஒரு தகவல் இப்ப அதிகாரப்பூர்வமா வந்திருக்கு. அது யாரை பத்தி அப்படின்னா படத்தோட இசையமைப்பாளர் பத்தி. யாருன்றத பாருங்க. தல அஜித் சிறுத்தை சிவா கூட்டணியில உருவாக போற படம் விஸ்வாசம். இந்த படத்துல கதாநாயகி நயன்தாரான்றத அண்மையில தான் படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இமான் இசையமைப்பாளரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம திரைக்கடல்ல சொல்லியிருந்தோம். அதை உறுதி செய்யற மாதிரி மிருதன், டிக் 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 ஆகிய படங்களோட இயக்குனர் சக்தி சௌந்தரராஜனும் இமானுக்கு வாழ்த்து தெரிவிச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்போ இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருக்காங்க படக்குழு. இசையமைப்பாளர் இமானும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல எப்பயுமே என்கிட்ட எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, தல அஜித்துக்கு எப்ப இசையமைக்க போறீங்க அப்படின்றதுதான் அந்த கேள்வி. இப்ப அதுக்கான விடை கிடைச்சிருக்கு. விஸ்வாசம் படத்துக்கு நான் தான் இசையமைக்கிறேன் அப்படின்றத அதுல போட்டிருக்காரு. கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நிச்சயமா விஸ்வாசம் படத்துல ஒரு சூப்பரான தீம் மியூசிக், ஒரு மெலடி பாட்டு, மாசான ஓப்பனிங் சாங், இது 3 கண்டிப்பா இருக்கும் அப்படின்றதுல ரசிகர்கள் இப்பவே நம்பிக்கையா இருக்காங்க.